டேய் ரேசர் ரொசாரியோ, நம்ம இப்ப எங்கடா போறோம்? மெக்கானிக் ஷாப்புக்குடா. ஃபைனல்ல பைக் சொல்லியிருந்தான். அது வந்துக்கலாம் பார்த்து வரணும்டா, வாடா. மெக்கானிக் அண்ணா, சொல்லுப்பா. எங்க ரேசர் ரொசாரியோ ஏதோ பைக் கேட்டதா போல, அந்த பைக் வந்துச்சா? தம்பி, நீ கேட்ட BS6 இன்ஜின் எதுவுமே வரலப்பா. எல்லாமே BS4 தான்ப்பா இருக்கு. என்னன்னு உன்னோட ஒரே தொந்தரவு போச்சு. சரி, அடுத்த வாரம் வரேன். ஒரு நல்ல மாடலை பார்த்து எடுத்து வைங்க. சரிப்பா. டேய், BS6 மாடலுக்கும் BS4 மாடலுக்கும் என்னடா வித்தியாசம்? ஏப்ரல் 2020க்கு அப்புறம் வந்த எல்லா மாடலுமே BS6 தான்டா. BS4ஓட BS6ல எமிஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதை பத்தின டீடைல்ஸா நம்ம தம்பி ரொம்ப விளக்கமா சொல்லுவார். எக்ஸாஸ்ட் கேஸ் அனலைசர். இதுல பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஹைட்ரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வண்டியில இருந்து வெளியே வர புகையில எவ்வளவு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் அனலைசர். இதோட ஒர்க்கிங் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே டிவைஸ் வந்து ஆன் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட டைம் டிவைஸ் வார்ம் அப் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லீக் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல உள்ள எல்லா கேஸோட ரீடிங்ஸையும் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த சாம்பிளிங் டியூபை வண்டியில இருந்து புகை வெளியே வரக்கூடிய இடத்துல வச்சு ஓகே ப்ரெஸ் பண்ணோம்னா மெஷர் பண்றது ஸ்டார்ட் ஆயிரும். இது மாதிரி எக்ஸாஸ்ட் கேஸ் அனலைசரை பயன்படுத்தி தான் BS6 இன்ஜினை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.